என்னப்பா சூர்யா, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? எங்க ஊர் பிடிச்சிருக்கா? பிடிக்கிறேன்னா வேற வீடு கட்டி கொடுக்க போதோ கிளவி கேட்குற கேள்வியை பற்றியா? எல்லாமே பிடிச்சிருக்கு பெரியம்மா. உங்க சாப்பாடு, உங்க அன்பு. ஐயோ, இந்த ஊரை விட்டு போகவே மனசு வராது. எப்படி வரும்? நல்ல வாசி தீவனம் தின்னுட்டு கிடக்காம்ல. ஏய், உன் புருஷனை திட்டாத. மாண்டையே பேத்து விடுவோம் பார்த்துக்க. புருஷங்கிருசனின்னா அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுட்டி. வருங்கால புருஷன் கிளவியை பாரு, 2 கிலோ வெங்காயத்தையும் உரிக்க சொல்லி கொடுத்துருக்கு. வேதனையா இருக்குட்டி, நீ உரிச்சிருதியா? ஒழுங்க கூடமாட இருந்து உதவி செய்யப்பத்துக்க. விட்டுட்டு ஓடினா நான் கிளவிட்ட 1-2 போட்டு விட்டுருவேன். அட தொப்பி குரங்க. சூர்யா, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புதேன், என்ன சாயந்தரம் பார்ப்போம். சரிண்ணே. வேலையெல்லாம் எப்படி போகுதுண்ணே? சேலரிலாம் நல்லா கொடுக்காங்களா? ஏதோ கொடுக்காங்க. நாங்கள் 15 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. பார்த்து என்ன பிரயோஜனம்? ஒரு மெண்டல் தான் எம்டியா இருக்காரு. அந்த மெண்டல் என்னைய மெண்டல் நினச்சிக்கிட்டு ஏன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கு. அவனை மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முடியாம பொறி வச்சு பிடிக்க போறான் பாரு. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு நாள் தான் மெண்டல் ஆஸ்பத்திரியில் வாழ்ந்துட்டு வரணும்டி. சி, எவ்வளவு கெட்ட புத்தி உனக்கு. அப்பதான் நீ அடங்குவ. சரி, சாயந்தரம் பார்ப்போன்னா போயிட்டாரே. சூர்யா, உனக்கு வேணா பாபு ஆபீஸ்ல ஏதாவது வேலை வாங்கி தர சொல்லட்டா? சேச்சே, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு அடுத்தவங்க கீழே வேலை செய்யறது பிடிக்காது. ஆமா, இவன் அம்பாடிக்கு 4வது மாமம்ல. கொழுந்த நாரே, எதனால அப்படி உங்களுக்கு அடுத்தவங்க கீழே வேலை செய்ய பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சின்ன பிசினஸா இருந்தாலும் அதுக்கு நம்ம ஓனரா இருக்கணும். யாருக்கிட்டையும் நம்ம கைக்கிட்டையும் நிற்க கூடாது மைனி. அதான் என் பாலிசி. நல்ல பாலிசி, நல்ல பாலிசி. ஒரு 10 ஊறுகாய் பாட்டில் வித்தாலும் நான் அதுக்கு ஓனரா இருக்கணும். 50,000 சம்பளத்துக்கு நான் அடுத்தவங்கிட்ட கைக்கட்டி நிற்க கூடாது. ஊருக்கா பட்டலுங்க, நம்ம அந்த வேலை தானே செஞ்சோம். இவனை சேர்த்துக்கிடுவோமா? இவன்கிட்ட ஒரு 1,00,000 பிடிங்கிட்டு ஊருக்காயை வந்துட்டு வித்துருவோம். அந்த ஊருக்கான்னு உயிரோட இருக்குன்னு நினைச்சியோ? அதே எல்லாத்தையும் எனக்கு சுந்தரி கொட்டிட்டா. அறிவில்லாத சுந்தரி. கொழுந்த நிறைய என்கிட்ட எல்லாம் நிறைய பிசினஸ் ஐடியா இருக்கு. எப்பனாலும் கேட்டுக்கிட்டுங்க, சரியா? முதல்ல நீ வெங்காயத்தை ஒழுங்கா நறுக்கு, அப்புறமா ஐடியா கொடுக்கலாம். சேம் சேம் பப்பி சேம் டு மீ. பெரியம்மா, நான் கொஞ்சம் காத்தாட வெளியே போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வா. இவன் குளிப்பானா மாட்டானா? சென்ட்டை போட்டு தீட்டிருக்கான், ஒரே சென்ட் வாடை. இது வாலிப வயசு, அப்படித்தான் செண்டு போடுவாங்க. உனக்கு எங்க வலிக்கு? நீனும் செண்டு போட்டுக்க. எனக்கு செண்டு வாடையே பிடிக்காதுடி. எனக்கு பூ வாடை, பத்தி வாடெல்லாம் பிடிக்கும், செண்டு வாடை பிடிக்காது. கிளவி மாதிரியே பேசு போ. சாந்திராணி, கடையில போய் கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வந்துருமா? எண்ணெய் காலி ஆயிட்டு. எல்லாம் கடைசி நேரம் தான் இந்த மொட்டை செல்லத்துக்கு ஞாபகம் வரும். போயிட்டாரேன். நல்ல வேலை இந்த வெயில நம்மள கடைக்கு போய் சொல்லலப்பா. கடையில் போய் என்ன வாங்க சொல்லிச்சு? என்ன வாங்க சொல்லிச்சு? மறந்துட்ட? என்ன தான் வாங்க சொல்லிச்சு? இந்த பொண்ணு பேர் என்னமோ சொன்னாங்களே, ஜானகி. ஜானகி 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 ஜானகின்னு யார்ட்டையே பேசிட்டு இருக்கான் போல. நமக்கு என்ன, நம்ம போவோம். ஜானகி ஜானகி. எனக்கு தெரிஞ்ச இந்த ஊரில் எந்த ஜானகியும் இல்லை. இவன் அவட்டையே ஃபோனில் பேசுதான். ஜானகின்னு எவளையோ லவ் பண்ணுதான் போல. அட கடவுளே, இந்த பொண்ணுக்கு காது கேட்காது போலயே. கடைக்கு போகுது. கடையில எனக்கு ஒரு பல்தைக்கு பிரஷ் வாங்கிட்டு வர சொல்லணுமே. ஜானகி. நாரம் உதவி. ஜானகி ஜானகின்னு ஃபோனில் கத்திக்கிட்டே வருதுமா. ஜானகி. ஏன் பின்னாடி ஏதோ வந்து கத்துவான ஜானகி ஜானகின்னு? சரி, நம்ம வேற தெரு பக்கம் ஓடிடுவோம். ஜானகி. ஐயோ, காது கேட்கலன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணேன்னு தெரியலையே. ஜானகி. எப்ப ஒரு வழியா திரும்பி பார்த்துட்டு பிரஷ் பிரஷ் ஈ பல் தேய்க்க பிரஷ் பிரஷ் வாங்கிட்டு வர முடியுமா? ஈ ஈ. ஏன் ஆத்தேவா என்ன இப்படி இருக்கு? பழுதைக்க ப்ரெஸ் ஏன் இப்படி கத்திட்டு அடக்கா? எனக்கு தான் நல்லது பேசுறது கேட்க. வாங்கிட்டு வரேன். எத்தனை நாளா பல் தேய்க்கல? காலையில இருந்து. ஏன் இப்படி கத்துதான்? என்னாச்சு இவனுக்கு? நல்ல ஒரு பிரஷ் வேணும். சரி. கேட்டிருக்குமான்னு தெரியலையே. எழுதி வேணா கொடுப்போமா? ஜானகி. மறுபடியும் போன் பேச ஆரம்பிச்சிட்டான். ஜானகி ஜானகி. ஐயோ, கூப்பிட்டாதான் கேட்காத. சரி, என்ன வாங்கிட்டு வரதோ வரட்டும். என்னட்டி தனியா உட்காந்து என்ன ரோசனை பண்ணிட்டு இருக்க? இல்ல, இந்த சூர்யா வாரான்னு எங்க அத்தை பாட்டி பாருங்க, நல்ல செடி கிடி எல்லாம் மாத்தி கீத்தி என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்கு வீட்டையே. வீட்டுக்கு விருந்தாள் வந்தானா அப்படிதான் செய்வாவ. இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கிட்டி நம்மாளு? யார கேக்கிங்கக்கா? அந்த சூர்யா பயலையா? அவனை கேட்கல. நம்ம சான்சராணி எங்க அப்படியே சந்தோஷத்துல பூத்து குலுங்குவாள.
நீ இதை ஒயாம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அவட்ட நல்லா அடி வாங்குவ பாரு. நேத்து தானே சங்க பிடிச்சு நெரிச்சா. அவன் மூஞ்சி எனக்கு நல்லா ஒத்து பாருங்க. சந்தோஷத்துல இங்க இருக்கிற பூக்கள் மாதிரி பூத்து குலுங்குவா. இதையே சொல்லிட்டு கடை. இதையே சொல்லிக்கிட்டு இருங்க. ஒரு உங்களை அடுப்புல பூத்து வைக்க போறா. எங்க வீட்டுக்குள்ள என்ன தடபுடல சமையல் நடக்கு போல. சாந்தனியே சமைச்சிட்டு கிடக்கா. சமையல் இன்னைக்கு எங்கள் அத்தைப்பாட்டி எங்களுக்கு விட்டு கொடுத்துச்சு. அதுதான் சமைப்பேன்னு ஒத்த காலில் மண்டையை விட்டுட்டு நிற்கும். நாங்களும் கண்டுக்க மாட்டோம், நமக்கு வேலை மிச்சம் தானே. அவள் கடைக்கு என்ன வாங்க போயிருக்கா, அந்த புது பையன் ஏதோ ஊரை சுற்றி பார்க்கன்னு போயிருக்கான் போல. ஓ இப்பவே 2 பேரும் ஊர் சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க போல. ஏ சும்மா இருங்கம்மா, நீங்கள் பேசுறது எனக்கே எரிச்சலாக வருது. அப்புறம் அவளுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். இந்த அவளே வந்துட்டா. வாமா ஏன் வீமா கண்ணக்கு உலகில சாஞ்சு கிடக்கு வாமா ஏ ஈமா. எனக்கு காலையில வந்தாச்சு போல. காலையில சமையல முடிச்சிட்டோம், அதான் வந்தாச்சு. எங்கடி சூர்யா எங்க? எங்கரு நீ பேசாம அவனை என் கூட சேர்த்து பேசுறத விடுபத்துக்க. அவன் ஜானகின்னு யாருக்கிட்டேயோ 1 மணி நேரம் போன்ல கத்திட்டு கிடக்கான். அந்த ஜானகிங்கிற பிள்ளைக்கு காதை அவிஞ்சிட்டு போயிட்டு போல. அது கேட்கவே மாட்டேக்கு. இவன் போன காதில் வச்சுக்கிட்ட ஏ ஜானகிங்க. அது அந்த பக்கமா பேசுறதெல்லாம் உறங்கிட்டான்னு தெரியல. என்னட்டு சொல்லுது, ஜானகின்னு அவளுக்கு ஒரு லவ்வரா? ஏன் ஆமா, என் காதால கேட்டேன். இந்த ஊசி காதால கேட்டியா? ஏன் ஆமாம்மா, ஜானகின்னு போன்ல உசுரை விட்டுக்கிட்டு இருக்கான். ஜானகி பியாதியில போறமே அம்மா எவட்டி ஜானகின்ல பேசிட்டு வர்றான். ஜானகி உங்களை தான். என்னது ஜானகி உங்களை தான் யாரை பத்தி சொல்லுதான்? இங்கே டவர் அவ்வளவா கிடைக்காது. நீங்க மலை உச்சில நின்று போன் பேசுங்க. மலை உச்சில நின்று பேசுற செத்துல கிடப்பான் கீழே. நான் ஏன் மலை உச்சில நின்று போன் பேசணும்? ரொம்ப நேரமா ஜானகின்னு தொண்டை கிளிய கத்திட்டு இருக்கீங்களா? நான் உங்களை தானே கூப்பிட்டேன். என்னையா அப்படி கூப்பிடுறீங்க ஜானகின்னு? அதானே உங்க பேரு. சரியா போச்சு. என் பேரு சான்ஸ் ராணி. ஜானகி கோணகின்னு. ஐயோ உங்க பேரு ஜானகின்ட்டு தான் நான் பின்னாடியே கூட்டு வந்தேன். ஏக்கா இவளதான் கூப்பிட்டுட்டு பின்னாடி விரட்டி இருக்காங்கக்கா. இவ ஒரு அரமெண்டல், அது தெரியாம இங்க வந்து உளறிட்டு இருக்கா. எதுக்கு நீங்க இவ்வளவு கூட்டு பின்னாடியே போனீங்க? பல் தேய்க்க பிரஷ் வாங்கிட்டு வர சொல்லதுக்கு தான். ஐயன மறந்துட்டேன்னு. யூஸ்லெஸ். ஒரு சொன்னதை செய்ய முடியாதா? இப்ப புதுசா ஒரு பேர் விட்டுருக்கா. யூஸ்லெஸ்னா என்னது? ஐயா இங்கிலீஷ் வார்த்தையில இப்ப என்கிட்டலாம் வந்து கேட்பாங்க, எனக்கு சொல்ல தெரியலையே. யூஸ்லெஸ்னா என்னது டி? ஏக்கா அது ஒரு வெளிநாட்டு ராணி பேருக்கா, அதுதான் அவளுக்கு வச்சிருக்கான். பார்த்தீங்களா, ஒரு நாள்ல இவ்வளவு அழகா பழகிட்டான். அடங்கப்பா, வெளிநாட்டு ராணி பேர் யூஸ்லெஸ். சந்தோஷத்துல போத்து குலுங்குதால. நீ என்கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு போவ பாரு. நான் எண்ணெயும் வாங்கல, ப்ரெஸ்ஸும் வாங்கல. அவன் என்னமோ ராணியும் பேர் வச்சுட்டு போறான் போலயே. அது ஒண்ணு இல்லம்மா, உன் பேர் சான்ஸ் ராணி தானே, ராணின்னு பேர் வந்திருக்குல்ல, அதான் வெளிநாட்டு ராணி பேர் உனக்கு வச்சிருக்காம்பளா யூஸ்லெஸ்னு. அப்படியா? சரி என்னமோ போங்க. நான் போய் முட்டை செல்லத்துக்கு சமையலுக்கு உதவி செய்ய போறேன். பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி ஆயிட்டு. பாத்தீங்களா, வந்து 2 நாள்ல அவளுக்கு ராணின்னு பேர் வச்சுட்டான், யூஸ்லெஸ் ராணி. சரி கீதா, பொறுமை. ரொம்ப ஏத்தி விடாத. சான்ஸ் ராணி பாவம், அப்புறம் ஆசையா இருந்துட்டு இதுவும் ஒன்லாட்ட ஒன்னா தாங்க முடியாது. இந்த ஜோடியை நம்ம இணைச்சு விடுவோம், அவ்வளவுதானே. அதானே, நம்ம சேர்த்து விடாத ஜோடியா, நம்ம பிரிச்சு விடாத ஜோடியா? உங்களுக்கு வருஷம் ஒரு ஜோடி கிடைச்சிரும் சேர்த்து வைக்கிறதுக்கு. அப்கோர்ஸ். ஓ மை காட், ஆல்வேஸ் முட்டை. என்னாச்சு இங்கிலீஷ் மேம்? என்ன முட்டை? செகண்ட் இயர் கிளாஸ் பாத்தீங்களா, ஒரே முட்டையா வாங்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த இசை அவங்க டாடி மாமியை கூட்டு வர சொன்னேன், இன்னும் கூட்டு வரல. அந்த பொண்ணு படிக்காம பேசிட்டே இருக்கும். கரெக்டா சொன்னீங்க பரட்ட சௌந்தர்யா மேம். தட் கிளாஸ் ஒன்லி பேசிங். யா கரெக்ட். பியூன் அண்ணா சொல்லுங்க மேம். ப்ளீஸ் கோ செகண்ட் இயர் கிளாஸ், பிரிங் இசை. புரியல மேம். ஓ இங்கிலீஷ் புரியலையா? செகண்ட் இயர் கிளாஸ்ல போயிட்டு இசையை கூட்டு வாங்க. நம்ம காலேஜ்ல நான் பேசுற இங்கிலீஷ் யாருக்குமே புரியாது மேடம். நான் ரொம்ப கஷ்டமான இங்கிலீஷ் பேசுவேன் பாத்தீங்களா. எஸ் யூ ஆர் கரெக்ட் மேம். தேங்க் யூ so much மேம். மேம் யூ ஈட்டிங்? எஸ் finished. tomorrow only eating. Oh nice. I am also tomorrow only eating. Today finished. Yes I am finished. Oh nice. What about your third year class students? They all are naughty students. Oh, this college full of naughty students and marks only muttai. Yes. சத்யா, இங்கிலீஷ் மிஸ் டெஸ்ட் வச்சாங்கல்ல,
நான் நல்லாவே எழுதல தெரியுமா. அவங்க நமக்கு 2 சப்ஜெக்ட் எடுக்காங்க, நீ 2லையுமே ஒழுங்கா படிக்க மாட்டேக்க. என்னன்னே தெரியல, இப்பெல்லாம் படிக்கவே தோண மாட்டேங்குது, எரிச்சலா இருக்கு. ஒரே டிவி பார்த்துக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா படி இசை, நீ வர சரியே இல்ல. ஏன் அப்படி சொல்லுத? சரியில்லாத அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? ஆமா, முந்திலாம் படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும்னு இருப்பேன். இப்போ உன் வாயில படிப்பும் வர மாட்டேக்கு, வேலையும் வர மாட்டேக்கு. படிப்பு தான் முக்கியம், பார்த்துக்க. செமஸ்டர் அப்போ பார்த்துக்கலான்னு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இசைங்கிறவங்கள இங்கிலீஷ் மேம் கூப்பிட்டாங்க. ஒன்னே தான். சரி அண்ணா, நீங்க போங்க, நான் வாரேன். ஏம்மா கையோட கூட்டு வர சொன்னாங்க, சீக்கிரம் வாமா. நீங்க போங்க, அந்த வாரேன். வீட்டு எனக்கு போவதுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, நீயும் கூட கொஞ்சம் துணைக்கு வாங்க. நான் வந்தா என்னைய திட்டுவாங்க. சும்மா வந்து நெல்லம் கூட துணைக்கு யாராவது ஒரு ஆள் நின்னாங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. ப்ளீஸ் வா சத்யா. சரி வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கம் ஆன். மேம் கூப்பிட்டீங்களா? எஸ். டெய்லி புட் நியூ ட்ரெஸ் பட் ஒய் நோ மார்க்ஸ், ஒன்லி முட்டை முட்டை. சாரி மேம், செமஸ்டரை நல்லபடியாக எழுதிடுவேன் மேம். சத்யா, யூ வை கம். ஐ டோன்ட் கால் யூ. சும்மா துணைக்கு வந்தேன் மேம். ஓ மை காட், வாட் தோணை கூனை சூனை. இங்கிலீஷ் மேம். சத்யா இஸ் குட் கேர்ள், இஸ் ஏ வெரி பேட் கேர்ள், முட்டை கேர்ள். எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட். பரட்டை சௌந்தர்யா மேடம். இசை, வேர் இஸ் யுவர் டாடி மம்மி? ஐ டோல்ட் யூ bring your daddy mummy. Where daddy mummy? I can't see daddy mummy. மேம் கீழ என்ன தேடுறீங்க? I am searching your daddy mummy. மேம் அவங்களால வர முடியல. நான் எக்ஸாம் நல்லபடியா எழுதிடுவேன் மேம். கண்டிப்பா செமஸ்டர்ல நல்லா எழுதி நான் நல்ல மார்க் எடுத்து காட்டுதனே. அவங்க வேண்டாம், எங்க அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க, எங்க அம்மாவும் அப்படித்தான். எஸ், அதான் எனக்கு வேணும். டுமாரோ யூ பிரிங் டாடி மம்மி, ஓகே? ப்ளீஸ் மேம், இந்த ஒரு வாட்டி மட்டும் விடுங்க மேம். இசை, நீ எனக்கு உங்க டாடி மம்மியை கூட்டிட்டு வரணும். எஸ் எஸ் எஸ், நீங்களும் டாடி மம்மியை கூட்டு வர சொல்லுங்க. உங்க சப்ஜெக்ட்லயும் முட்டை முட்டை. ப்ளீஸ் மேம், நெக்ஸ்ட் டைம் நான் கம்மியா மார்க் எடுத்தா கண்டிப்பா கூட்டு வரேன் மேம். நோ எக்ஸ்கியூஸ், கோ அண்ட் பிரிங் யுவர் டாடி மம்மி. அப்படி நீ அவங்கள கூட்டிட்டு வரலனா நான் உங்களோட வீட்டுக்கு ஐ எம் கம்மிங். Go girls, go. Satya, don't touch this Isai. Very bad girl ma. Don't touch. Okay ma'am. Go to your class. Go. சனி என் பாடா படுத்துது. பரட்ட சௌந்தர்யா மேம், this girl Isai good girl இருந்தது, but now she is bad girl. Very bad girl. Only daily putting new dress, but no study. Only muttai. I hate muttai. Yes, I am also hate muttai.